நாங்கள் கோவிலுக்குலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சா, ஏலகிரி போயிருந்தோம்ல, பக்கத்துலேயே ஒரு முருகன் டெம்பிள் இருந்துச்சா, சரிவா போய் முருகனையாவது பார்த்துட்டு வரலாமே. அந்த கோவிலேருந்து பார்க்குறதுக்கு வியூ அழகாக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்துச்சு அந்த பிளேஸு. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்துட்டு, இந்த கீர்த்தி வேறு ஆரம்பிச்சிக்கிட்டாண்டே, எனக்கு வேறு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு, சரிவா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு. இந்த மிராக்கோ பீட்சான்னு ஒன்று நாங்கள் வீடியோஸில் பார்த்துருக்கோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்களா. எனக்கு என்னமோ அது சுமாரான டேஸ்ட்டில் இருக்கிற பீஸாவாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு, ஆனால் ஆர்டர் பண்ணோம் அந்த ஃப்ளோரன்டைன் அப்படின்னு 450 ருபீஸ்க்கு, அது மீடியம் சைஸில். சரின்னு அதை ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதை ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு நிஜமாவே. அதில் சிக்கனு, மட்டன், அப்புறம் அந்த பாயில்டு எக்ஸ் எல்லாம் போட்டு, அது ஒரு சீஸ் எல்லாம் போட்டு, அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட். மஸ்ட் ட்ரை தான், நல்லா இருந்துச்சு. ஏலகிரியில் பயங்கரமான வெயில், ஒரே ஹியூமிடிட்டி, ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் கீர்த்தி வேறு சடனாக ஜலகாமரை ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொன்னால், சரின்னு அங்கே போயிட்டு இருந்தோமா. மெயின் ரோட்லாம் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த குட்டி ரோடு இருந்துச்சுன்னா ஊருக்குள்ளே போகல, அதில் தான் போவோம். நல்லா சீனிக் வியூ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா மழை பெஞ்சிட்டு வெதர் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் ஆப்போசிட்டில் எந்த காரும் வந்துடக்கூடாது கடவுளேன்னு ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு 5 feet ஒரு குட்டி ரோட்டில் போயிட்டு இருந்தோம். அது அழகாக இருந்துச்சு. ஆனால் அதான் இவ்வளோ மழை பெய்யுதில்ல இந்த ஊரில், நல்லா ஃபால்ஸில் தண்ணி பிச்சிட்டு கொட்ட போகுதுன்னு நினச்சிட்டு போய் பார்த்தா அங்கே வெறும் பாறை இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே ஒரு முருகன் கோவில், அங்கேயே போய் சாமி கும்பிட்டுட்டு, நாம் என்னமோ காலையிலேருந்து கோவிலாக சுற்றுற மாதிரியே இருந்துச்சு. இருந்தாலும் முருகனை கூப்பிட்டு நினச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கீழே வந்து பார்த்தா மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பயங்கரமான மழை. அப்புறம் அங்கங்கே நிறுத்திவிட்டு காரை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நாங்களே பிளான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காது. கீர்த்தி வேறு அந்த பாய்லர் பார்த்தா நிறுத்துங்க டீ குடிக்கணும்னு ஆரம்பிச்சிக்கும்.